ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி இண்டிகேட்டர் நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றது பார்க்கலாம். இன்னைக்கு வந்து காலையில் 9:30லேருந்தே 25,000 சி தான் வந்து டாப் பொசிஷனில் இருந்தது. இன்னைக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அவ்வளோவா சேஞ்சஸ் இல்லை. ஸோ நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கணும். 25,000 சி வந்து நாங்கள் 24,800 மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த பிஇ லைனும் அந்த 25,000 லைனுமே வந்து ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்கு. ஸோ அது வந்து எங்களால் வந்து காட்ட முடியல. அதனால தான் வந்து 24,800 மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைன் ரெண்டுமே கொலாஜ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அங்கே வரைக்கும் மார்க்கெட் போகும்னு தெரியும். ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு மேலே தான் இருக்கு நம்மளோட கண்டிஷன். எகெயின் மார்க்கெட் அங்கே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா வேற ஃபர்ஸ்ட் 5 ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் வந்து எதுலேயுமே வந்து மேலே போகிறதுக்காக அறிகுறியே இல்லை. பாருங்க, 24,800 செகண்ட் பிளேஸில் இருக்கு. 24,700 ஆகட்டும், 24,900 ஆகட்டும், எல்லாமே கீழ் நோக்கி தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு 24,900 சிஇ லைன் வந்துருச்சு. அது எங்க இருக்குன்னா, இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு இருக்கு இல்லையா, நான் ப்ளூ கலர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, அங்கதான் இருக்கு. ஸோ மார்க்கெட் அங்க வரும்னு நம்ம ப்ரீவியஸாவே கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க, கரெக்டா மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைனுக்கு தான் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு 2 ஆக்டிவான ஈஸியான ட்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. ஒரு அப்சைட் மூமெண்ட், இன்னொரு வந்து டவுன் சைடு வந்து ஈஸியாக கிடைச்சது. இன்னைக்கு ஈஸியாக நான் வந்து கால் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஈஸியாக 120 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளோட இண்டிகேட்டரில் அப்படியே ஒர்க் ஆச்சு. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து நிறைய கீழே திருப்பி மேலே போச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டேல வந்து 2 ஆக்டிவா இருக்கிற ட்ரெண்ட்ஸே ஆகட்டும், நீங்க வந்து பாயிண்ட்ஸை வந்து எடுத்துட்டீங்கன்னா, ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க மார்க்கெட் சைட் போகாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணும். 2 2 ட்ரேட்ஸ் எனஃப் ஃபார் த டே. இதுலயே பாருங்க நீங்க எவ்வளோ வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும்னு. இன்னைக்கு நான் வந்து 24,700 கால் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். புட் ஆப்ஷனும் எடுத்திருந்தேன். பட் வந்து புட் ஆப்ஷன்ஸ்ல வந்து அந்த ஓப்பன் க்ளோஸ் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் இருக்கல. ஸோ நான் வந்து அதை விட்டுட்டு நான் வந்து வெறும் கால் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். பாருங்க மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ திருப்பி ரிட்டர்ன் ஆயினா எங்க வரைக்கும் வரப்போகுதுன்றதும் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, எவ்வளோ ஈஸியா 130 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இன்னைக்கு வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இந்த இண்டிகேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கேன். கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.